ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் வெள்ளை கொண்டக்கடலையை நான் ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் அவுல் ஊற வச்ச அவுல் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷான தயிர். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட நம்ம இதை ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே நீங்கள் ஒரு தோசை மாவு பேட்டருக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் அன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்க போகிறதுனால நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேனில் நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் இல்லைன்னா கீ எடுத்துக்கோங்க, கீ இல்லைனாலும் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்ஷு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதை திரும்பவும் நம்ம வேக வைக்க தான் போகிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நான் இன்றைக்கி ஒரு 2 பவுலில் வாழை இலை வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா கீழே எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை கீழே கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும்பொழுது நம்ம இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை. இதை மட்டுமே வச்சு அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் நான் இதில் எடுத்து ஊற்றிக்கிறேன். நம்ம எப்போதும் தோசை, இட்லின்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நான் 2 பவுல்லையும் நல்லா ஃபில் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இப்போ இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். இதில் சேர்த்துருக்க கொண்டக்கல்லையும் அவ்வளவுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம அவிச்சு கொடுக்கும்போது கொண்டக்கல்லையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈவனாக எடுக்க வரும். உடனே எடுக்காதீங்க. நம்ம வேக வச்சு எடுக்கும்போது லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிட்டிங்கனாக்கா நல்லாவே உங்களுக்கு ஈவனாக வந்துடும் இந்த மாதிரி. இப்போ இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைனா தேங்காய் சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி இருந்துச்சுன்னா அதோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.